அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளோ பெரிய ஒரு கருணையால் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம். இந்த கண்ணை கொண்டு நம்ம எவ்வளவு ஹராம்கள் பார்க்குறோம் ஒரு நாளைக்கு. அப்படி இருந்தோம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கண்ணை போக்குனதில்லை. ஹராமான விஷயங்களை எத்தனையோ நம்ம கேட்குறோம், இருந்தும் நம்முடைய கேள்விகளை அல்லாஹ் துண்டிச்சிடதில்லை. எத்தனையோ ஹராமான இடத்துல போய் நம்முடைய சுவாசத்தை சுவாசிக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய சுவாசத்தை முறியடிச்சதில்லை. அப்படி இருந்தோ தினமும் பாவம் செய்யக்கூடிய நாம், அப்படி இருந்தோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தரக்கூடிய ரிஸ்கை அல்லாஹ் தஆலா கண்டினியூஸாக தந்து கொண்டே இருக்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு கருணையால் இதுக்காக வேண்டிய ஒரு நன்றியுள்ள அடியானாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ்விற்கு பயப்பட நம்முடைய இமாம்கள் அப்படிதான். அல்லாஹ் தஆலா நம்முடைய சொர்க்கத்துக்காகவோ அல்லது நரகத்தை பயந்துட்டு அவங்க அமல்கள் செய்த மாறாக அல்லாஹ்வினுடைய கருணைக்காக, அல்லாஹுவே நீ என்னை படைச்சிட்ட, நீ எவ்வளோ பெரிய ஒரு கருணை, எனக்கு எல்லாமே தந்திருக்க, கை காலை எவ்ரிதிங் எல்லாமே, பார்வை, இந்த ஒரு நன்றி விசுவாசம் எனக்கு இல்லைனா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நன்றி விசுவாசத்தின் முகமாக தான் அவங்க செய்யக்கூடிய அமல்கள் இருந்தது. அது இல்லாமல் அவங்க நரகத்தை பயந்துட்டோ அல்லது சொர்க்கத்துக்கு வேண்டியோ இல்லை. நம்முடைய அமல்களும் அனைத்து இபாதத்துகளும் அல்லாஹ்விற்காக, அவனுடைய முழுக்க பொருத்தத்திற்காக ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனுடைய பொருத்தத்திற்காக, அவனுடைய நல் அடியார்களின் கூட்டத்தில் நான் ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு நல் நோக்கத்திற்காக ஆக வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.